நான் வந்துட்டு இப்போ திருமணம் செஞ்சுருக்கிற அந்த பொண்ணு வினிதாங்கிற பொண்ணு எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை உண்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி ஓடுறதுலே குறியாக இருக்குது. பத்தாதுக்கு அவங்க எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு அங்கே சோழகம்பட்டியில் இடம் தரோம், வீடு கட்டிக்கங்க, வீடு கட்டி தரோம், இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டாங்க. ஏன்னா அவங்க பக்கத்து கொண்டு வர மாதிரி எதுக்கு இந்த பொண்ணு இதே மாதிரி பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி நான் அப்படியே நோட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பல்லையாவனம் முகச்சாலையில் இருக்குது பத்மாவதி, கலைஞரோட முதல் பொண்டாட்டி. அந்த பத்மாவதி முகச்சாலையில் இருக்கிறது அந்த பழனி அம்மா. நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணல, அவங்க என்னுடைய ஃபஸ்ட்டு மாமியார். அதே முகச்சாலையில் உள்ள பிரியங்காங்கிற அந்த பொண்ணு. அப்புறம் பார்த்தோம்னாக்க இப்போ திருமணம் பண்ணியிருக்க அந்த வினிதா, அவங்களுடைய அம்மாச்சி சந்திரா, அதாவது என்னுடைய மாமியார் மணிமேகலை இருக்காங்களே அவங்களுடைய அம்மா. இவங்க எல்லாம் ஒரு முகச்சடையில் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன வித்தியாசங்கள், சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்குமே தவிர எல்லாம் ஒரே ஆளுங்க தான், ஒரே கூட்டம் தான், ஒரே ஆள் தான். ஒரே ஆள் எப்படி இத்தனை இடத்துல